அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 5ஆம் வகுப்பு இயல் 3ல் படம் இங்கே பழமொழி எங்கே அப்படிங்கிற ஒரு பகுதியை தான் பார்க்க போகிறோம். இதில் பழமொழிகளை நம்ம உரையாடலாக பார்க்க போகிறோம். சரிங்களா, பார்ப்போமா? பழமொழி அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம் முன்னோர்கள் தங்கள் அனுபவத்தின் மூலம் உணர்ந்து கூறிய மொழிகள் பழமொழிகள் ஆகும். பார்த்திங்கன்னா, நம்ம முன்னோர்கள் தங்களோட அனுபவத்து மூலமாக ஒரு சில கருத்துகள் சொல்லிட்டு போயிருப்பாங்க. அதுதான் பழமொழிகள் அப்படின்னு சொல்கிறோம். இதை சொலவடை இல்லாட்டி முதுமொழி அப்படின்னும் சொல்லலாம். சரிங்களா, இப்போ ஒரு ஊரில் சின்ன சிறுவர்கள் கிளி இதெல்லாம் பேசிக்கிற மாதிரியான ஒரு உரையாடல் பகுதியை தான் நம்ம பழமொழியாக பார்க்க போகிறோம். சரிங்களா, பார்ப்போமா? பழையனூர் மாந்தோப்பில் கிளி ஒன்று இருந்தது. அதன் பெயர் செல்லம்மா. அந்த ஊரில் அதை அவ்வாறு தான் பெயர் சொல்லி அழைப்பார்கள். மரத்தில் மாங்காய்கள் காய்த்து தொங்குவதைக் கண்டு சிறுவர்கள் ஒவ்வொருவரும் தோப்புக்கு வர தொடங்கினர். மாங்காய் காய்க்கும் பருவத்தில் தோப்பிற்கு வரும் சிறுவர்களிடம் ஒரு படத்தை மரபொந்திலிருந்து எடுத்து காட்டும். இப்போ பார்த்திங்கன்னா, இந்த கிளி என்ன பண்ணுன்னா, இந்த மாங்காய் பறிக்க வராங்களே அவங்கக்கிட்ட படத்தை காமிக்கும். அந்த படத்தில் உணர்த்தக்கூடிய பழமொழியை அந்த குழந்தைங்க சொல்லணும். அதுதான் இந்த பாடத்தோட கருத்து. சரிங்களா, இப்போ பாருங்கள், முதல்ல யார் வராங்கன்னு. செல்லம்மா, நான் பிரபு வந்திருக்கிறேன். ஓ, பிரபுவா, நன்றாக இருக்கிறாயா அப்படின்னு கேட்குறான். நான் நன்றாக இருக்கிறேன், உன்னை பார்த்துவிட்டு மாங்காய் பறித்து செல்லலாம் என வந்தேன் அப்படின்னு சொல்லி பிரபு சொல்கிறான். மிக்க மகிழ்ச்சி, நான் காட்டும் படத்துக்குரிய பழமொழியை கூறினால் நானே உனக்கு மாங்காய் பறித்து தருகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த செல்லம்மா சொல்லுது. படத்தை பாருங்கள், என்ன இருக்குது? யானை இருக்கு இல்லையா? இதுக்கான பழமொழி பார்த்திங்கன்னா, யானை வரும் பின்னே மணியோசை வரும் முன்னே. யானை பின்னாடி வந்துட்டுருக்கு, ஆனால் அது வரதுக்கு முன்னாடி என்னது, அது கழுத்தில் இருக்கிற மணியோட ஓசை நமக்கு கேட்டுரும் இல்லைங்களா? இப்போது இந்த பழமொழி நமக்கு என்ன உணர்த்துதுன்னு பார்த்திங்கன்னா, யானை உருவத்தில் பெருசாக இருந்தாலும் அந்த மணி உருவத்தில் சின்னதாக இருந்தாலும் தன்னோட ஓசை மூலமாக என்ன பண்ணுது, முன்னாடி தன்னை வெளியே காமிச்சிக்குது. சரியா? அப்போ உருவத்தை வச்சு நம்ம எதையும் எடை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, அடுத்தது பாருங்கள். சரியாக கூறினாய், இதோ உனக்கு மாங்காய் பறித்து தருகிறேன் அப்படின்னு சொல்லி கிளி கொடுக்குது. ஐ, ரொம்ப நன்றி செல்லம்மா அப்படின்னு அவன் வாங்கிட்டு போகிறான். அடுத்து, எப்படி இருக்கிறாய் செல்லம்மா அப்படின்னு சொல்லி வின்சென்ட் அப்படிங்கிறவன் வந்திருக்கான். யார் வந்திருப்பது அப்படின்னு செல்லம்மா கேட்குறதுக்கு, வின்சென்ட் வந்திருக்கிறேன் செல்லம்மா, எனக்கும் மாங்காய் வேண்டும். இந்த படம் உணர்த்தும் பழமொழி என்ன என்று சொல், மாங்காய் தருகிறேன் அப்படின்னு சொல்லி செல்லம்மா சொல்லுது. இந்த படத்தை பாருங்கள். இந்த கரை, ஆற்றங்கரை இருக்குது, கரைக்கு இந்த பக்கம் ஒருத்தர் நின்றுட்டுருக்காரு. அந்த பக்கம் பார்க்கும்போது அது பச்சையாக இருக்கு இல்லையா? அதுக்கு அவன் சொல்கிறான், இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு. அப்போது இதில் என்ன கருத்து அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம இருக்கிற இடத்த விட்டு தொலைவில் கொஞ்சம் பார்க்கும்போது நமக்கு அது ரொம்ப பசுமையாகவும் நல்லாவும் இருக்கிற மாதிரி தோணும் இல்லைங்களா? ஆனால் அங்கே போய் பழகி பார்த்தா தான் தெரியும் நம்ம இருந்த இடமே மேல் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எப்போவுமே இருக்கிற இடத்த விட மற்ற இடங்களை பார்க்கும்போது நமக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் அங்கே இருக்கிற நன்மையும் தீமையும் இல்லையா? அதனால் இங்கே இருக்கிறதுக்கு அங்கேயே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நம்ம எப்பவுமே நினைக்கக்கூடாது. இருக்கிற இடத்த மேல் அப்படின்னு சொல்லி நம்ம எண்ண வேண்டும். சரிங்களா, அடுத்து பாரு. நன்று, சீக்கிரமாக விடையை கண்டுபிடித்து விட்டாயே, இதோ உனக்கு மாங்காய் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அந்த செல்லம்மா கொடுக்குது. எனக்கு மாங்காய் கிடைத்து விட்டது, நன்றி செல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடுறான். அடுத்து கனிமொழி. கனிமொழி, ஏன் அமைதியாக இருக்கிறாய், உனக்கு மாங்காய் வேண்டாமா அப்படின்னு சொல்லி செல்லம்மா கேட்குது. வேணும் செல்லம்மா, இந்த படம் உணர்த்தும் பழமொழி என்ன என்று சொல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை காமிக்குது. படத்தில் பார்த்திங்கன்னா, அம்மியும் அந்த சூறைக்காற்று வீசுகிறதும் இருக்குது. அதுக்கு உடனே அவள் சொல்கிறா, சூறைக்காற்று வீசுது அப்படின்னு சொல்லி சொல்கிறா. சரிங்களா, ஆனால் இல்லையே கனிமொழி, இன்னும் கொஞ்சம் யோசி அப்படின்னு சொல்லி செல்லம்மா சொல்லுது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறா, ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும் அப்படின்னு சொல்லி கனிமொழி சொல்கிறா. இப்போ பார்த்திங்கன்னா, ஆடிக்காற்றுல காற்றோட வேகம் அதிகமாக இருக்கிறதுனால அம்மிகள் கூட பறக்குமா.
அப்போது என்னது, நம்ம செய்யக்கூடிய செயல்களில் கொஞ்சம் வேகம் அதிகமாக இருந்தால் நம்ம செயல் எப்பவுமே சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாருங்கள், அழகாய் கூறினாய், இதோ மாங்காய் வாங்கிக்கொள் அப்படின்னு சொல்லி செல்லம்மா கொடுக்குது. உண்மையாகவே நான் அழகாக கூறினேனா? நன்றி செல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி போகிறான். அடுத்து, என் நண்பன் முகமது வந்திருக்கிறான் செல்லம்மா அப்படின்னு சொல்லி முகமதுவை அறிமுகப்படுத்துகிறான். அப்படியா, இதில் உள்ள பழமொழி என்ன என்று கூற சொல், மாங்காய் தருகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை காமிக்குது. அதை பார்த்த உடனே அவன் என்ன சொல்கிறான், எனக்கு தெரியும் கூறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். என்னென்னா, இங்கே ஒரு ஆலமரம், இந்த வேம்பு மரம் இருக்குது, அதுக்கப்புறம் பற்களை சீக்கிரமே காமிச்சிருக்காங்க. அப்புறம் 4 அடியார் திருக்குறள் இருக்காங்க. அதுக்கு என்ன பழமொழினா, ஆளும் வேலும் பல்லுக்குருதி, 4ம் 2ம் சொல்லுக்குருதி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆக்சுவலாக ஆலமரத்தோட அந்த குச்சியும் வேல மரத்தோட இந்த வேப்ப மரம் குச்சியும் வந்து பார்த்திங்கன்னா பல்லுக்கு உறுதி அளிக்கக்கூடியதாக இருக்குது. அந்த மாதிரி 4 அடியாரும் திருக்குறளும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம படித்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சொற்களுக்கு மிக சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறது அதுக்கான பொருள். மிகவும் அருமை, நான் உனக்கு மாம்பழமே தேடி பறித்து தருகிறேன் அப்படின்னு சொல்லி பழத்தை கொடுக்குது. அவன் நன்றி செல்லம்மான்னு சொல்லிட்டு போகிறான். செல்லம்மா எனக்கு அப்படின்னு சொல்லி தேனிசை கேட்குறா. தேனிசையா, இதில் என்ன பழமொழி இருக்குது சொல்லேன், உடனே பறித்து தருகிறேன் அப்படின்னு சொல்லி செல்லம்மா சொல்லுது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எல்லோரும் தூத்திக்கிட்டு இருக்காங்க. நெல் தூத்துவாங்க இல்லையா, அதை பார்த்தோன்னே என்ன சொல்கிறா, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அப்படின்னா என்ன, காற்று இருக்கும்போது தூத்துனோம்னா தான் நெல் தனியாக பதர் தனியாக நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் போதே நம்ம பயன்படுத்திக்கணும். இது வந்து படிக்கிற வயசு அப்படின்னா படிக்கிற வயசில் நம்ம என்ன படிக்கணும், படிச்சுக்கணும். அதை தவற விட்டோம் அப்படின்னா நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும் இல்லையா, அதுதான். கண்ணிமைக்கும் நேரத்தில் கூறிவிட்டாயே, இதோ மாங்காய் வாங்கிக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறா செல்லம்மா. மாங்காய் சாப்பிட மிகவும் பிடிக்கும், எனக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறது செல்லம்மா, நன்றி அப்படின்னு சொல்லிட்டு தேனிசை போயிடுறா. அதுக்கடுத்து, பழமொழி கிளி, எனக்கு மாங்காய் இல்லையா அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. யாரு என் செல்ல பேரை சொல்லி கூப்பிடுவது, கதிரவனா? இதன் பழமொழியை கூறு தருகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி படத்தை காமிக்கிறா. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயி ஏர் உழுகிற மாதிரி இருக்குது. அதில் என்ன சொல்கிறான் அவன், அகல உழுவதை விட ஆழ உழுவதை மேல் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய இடத்த உழுகிறத விட உழுகிற பகுதி ஆழமாக உழுதோம் அப்படின்னா அடியில் இருக்கிற மண் வந்து மேலே வரும். அப்போ என்ன ஆகும்னா மண்ணுக்கு நிறைய சத்து கிடைக்கும். அப்போ விளைச்சல் நல்லா இருக்கும் இல்லையா. அப்போது நம்ம நிறைய உழுகிறத விட ஆழமாக உழுது நம்ம விளைச்சல் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நல்ல பலனை தரும். அதுதான் அவங்க சொல்கிறாங்க, நம்ம நிறைய படிக்கிறத விட கம்மியாக படித்தாலும் படிக்கிற விஷயத்தில் நம்ம கருத்தில் என்ன இருக்கணும், ஆழம் இருக்கணும், அதை முழுமையாக படிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். மிக்க மகிழ்ச்சி, இதோ உனக்கும் மாங்காய் பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு மாங்காய் கொடுக்குது. அதுக்கு ரொம்ப நன்றி பழமொழி கிளி அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். சிறுவர்கள் அனைவரும், செல்லம்மா நாங்கள் இன்னும் நிறைய பழமொழிகளை தெரிந்து கொண்டு மீண்டும் நாளைக்கு வருகிறோம் என கூறிவிட்டு மிகவும் மகிழ்ச்சியாக வீட்டிற்கு சென்றனர். நம்ம இந்த பழமொழியில் என்னென்ன பார்த்தோம் இந்த படத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பழமொழினா என்னென்னு பார்த்தோம் இல்லையா. அனுபவத்தின் மூலம் உணர்ந்து கூறிய மொழிகள் பழமொழிகள் சொல்கிறோம். இதில் கிளி வந்து ஒரு படத்தை காட்டும், அதில் என்ன பழமொழி இருக்குன்னு சின்ன குழந்தைங்க சொல்லுவாங்க. அதுதான் நம்மளோட பாடப்பகுதி. இதில் முதல்ல பாருங்கள், யானை வரும் முன்னே யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. அதுக்கடுத்து இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு பார்த்தோம். ஆடிக்காற்றில் அம்மையும் பறக்கும். அதுக்கடுத்து ஆளும் வேலும் பல்லுக்குருதி, 4ம் 2ம் சொல்லுக்குருதி. காற்றில் போதே தூற்றிக்கொள், அகல உழுவதை விட ஆழ உழுவதை மேல் அப்படின்னு சொல்லி நம்ம பழமொழிகள்லாம் பார்த்தோம் இல்லையா. என்ன குழந்தைகளே, இந்த பழமொழிகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த பழமொழிக்கான கருத்துக்களை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதாது, அதை என்ன பண்ணணும், நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தணும். சரிங்களா. இதே மாதிரி உங்கள் வீட்டில் பெரியவங்க என்னென்ன பழமொழிகள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிந்த பழமொழிகள் 5 என்ன பண்ணுங்கள், ஒரு நோட்டில் எழுதி அனுப்புங்க. சரிங்களா. சரி, மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.